தமிழின் பண்பாட்டு வேலிகள் அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் யாருன்னா தீசோ நடராசன். தீசோ நடராசன் வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், மனோன்மணியம் பல்கலைக்கழகம், போலாந்தில் இருக்க வாட்ஸ்அப் பல்கலைக்கழகம் ஆகியவற்றையெல்லாம் வந்து வேலை பார்த்துட்டு வந்திருப்பார். அடுத்தது வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு புகழப்படுபவர் யாருன்னா ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர் வந்து தமிழ் உரைநடையின் தந்தை எனவும் தமிழ் உரைநடையின் வேந்தர் எனவும் போற்றப்படுவார். ஆறுமுக நாவலர் பிறந்த ஊர் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்க நல்லூரில் பிறந்திருப்பார். நெக்ஸ்ட் வந்து தமிழ் பதிப்புலகின் தலைமகன் அப்படின்னு போற்றப்படுபவர் யாருன்னா சி.வை. தாமோதரனார். சி.வை. தாமோதரனார் தான் வந்து பரிதிமாற் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருப்பாரு. அடுத்தது வந்து முதுமொழி மாலை அப்படிங்கிற நூலில் எத்தனை பாக்களால் ஆனதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து 80 பாக்களால் ஆனது. இப்போ முதுமொழி மாலை அப்படிங்கிற நூலை எழுதினது யாருன்னா உமரப்புலவர். உமரப்புலவருடைய காலம் என்னன்னா